அல் கரீம் கொடுப்பான், கொடுப்பதை ஏற்றுக்கொண்டால் அதிகரிப்பான். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால். எதற்கு நன்றி செலுத்தினால்? நான் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்தினால் நான் அதை அதிகரித்து தருவேன். அல்லாஹு அக்பர். அல் கரீம், அல் கரீம் என்றால் அவன்தான் அதை கொடுப்பான். அதை ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்தால் அவரை அல்லாஹ் மேன்மைப்படுத்துவான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவரை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இன்னா வஜத்னாஹு சாபிரன், அல்லாஹ் அவரை பொறுமையாளராக பெற்றுக்கொண்டான். அந்த பொறுமையை கொடுத்தவன் யார்? அல்லாஹ். அந்த அஹ்லாக்கை, அந்த குணத்தை கொடுத்தவன் யார்? அல்லாஹ். ஆனால் அதை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், நிஅமல் அப்த், அவர் மேன்மையான அல்லாஹ்வுடைய அடியார். இன்னஹு அவ்வாப், அல்லாஹ்வை நோக்கியே திரும்பக்கூடிய அடியார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ். அல் கரீம், நீங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை அறிந்து அல்லாஹ் கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை கவனியுங்கள். 13 ஆண்டுகால மக்காவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கிப்லா பைத்துல் மக்திஸ். மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகும் சில ஆண்டுகள் கிப்லா பைத்துல் மக்திஸ். ஆனால் ரசூலுடைய உள்ளத்தில் இருந்தது அல்லாஹ் கிப்லாவை கஅபாவை நோக்கி மாற்ற வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் அதை கேட்கவில்லை, ஆனால் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் அதை அறிந்தான். அவர் நாவை விட்டு கேட்பதற்கு முன்னதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்ததை அறிந்து அல்லாஹ் அதை கொடுப்பான். இது முஃமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விசேஷ பண்பு. ஒரு முஃமின் உள்ளத்தில் எதை எண்ணுகிறானோ அல்லாஹ் அதை அறிந்திருப்பான். அதற்கு ஏற்றால் போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழிகளை திறந்து வைப்பான். அல்லாஹ் சொல்கிறான், கேளுங்கள். சூரத்துல் பக்கரா 144வது வசனத்தில், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, உங்களுடைய பார்வை அடிக்கடி வானத்தை நோக்கி திரும்புவதை நாம் பார்க்கிறோம். ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்தாஹா, நீங்கள் எதை விரும்பினீரோ, நீங்கள் எதை பொருந்திக் கொள்வீரோ அதை கிப்லாவாக மாற்றி உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இன்றிலிருந்து நீங்கள் உங்களுடைய கிப்லாவை ஆக்கிக் கொள்ளுங்கள் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி. அல்லாஹு அக்பர். அல்லாஹு கரீம். உள்ளத்தில் எண்ணுவதை அறிந்து கேட்பதற்கு முன்னாலும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி சொல்லக்கூடிய வசனத்தை மேலே கூறினேன். அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் இன்ஃபிதார், உள்ளத்திற்கு நெருக்கமான குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அந்த கண்ணியமிக்க, அந்த அருள் பொருந்திய, நிறைவாக தரக்கூடிய அந்த ரப்பை விட்டு உங்களுடைய முகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வது ஏன்? உங்களை திருப்புவது எது மனிதர்களே? யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அவனை மறந்து வாழ்வது ஏன்? அவனை நினைவு கூறாமல் இருப்பது ஏன்? எது உங்களை திருப்புகிறது? அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக். அல்லாஹு அக்பர். மனித படைப்பை அல்லாஹ் சொல்கிறான், உங்களை படைத்து, ஒன்றுமில்லாமல் இருந்த உங்களை படைத்து, உங்களை ஒழுங்குபடுத்தி நேராக்கி, ஃபி ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக், நான் எதில் விரும்பினேனோ அந்த உருவத்தில் உங்களை படைத்தேனே. அதில் ஏதாவது குறை இருந்ததா? உங்களுடைய அமைப்பில் எதையாவது குறையாக நீங்கள் கண்டீர்களா? அல்லாஹு அக்பர். நீங்கள் கேட்டீர்களா உங்களுடைய உருவ அமைப்பை இப்படி ஆக்க வேண்டும் என்று? கொடுத்தவன் யார்? நீங்கள் கேட்காமல் உங்களுக்கு கொடுத்தேன். மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், நீங்கள் கேட்காமல் உங்களுடைய அழகை கொடுத்தேன். மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். கேட்காமல் அல்லாஹ் கொடுத்தது ஏராளம். நாம் வைத்திருக்கக்கூடிய எல்லாம், நாம் அடைந்திருக்கக்கூடிய எல்லாம் யார் கொடுத்தது? வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் எம்முடைய ரப்புல் ஆலமீன் எமக்கு வழங்கியது. யார் மாற்ற முடியும்?
யார் மாற்றி சொல்ல முடியும்? எம்முடைய பார்வை அல்லாஹ் கொடுத்தது, எம்முடைய நாவு அல்லாஹ் கொடுத்தது, எம்முடைய உடல் அமைப்பு அல்லாஹ் கொடுத்தது, எம்முடைய இதயம், எம்முடைய சிந்தனை, எம்முடைய குடும்ப வாழ்வு, எம்முடைய செல்வம், எம்முடைய கல்வி, எம்முடைய பதவி, எம்முடைய உயர்வு, நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய எல்லாம், இந்த காற்று, எம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பூமி, நாம் வாழ்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகள், இவையெல்லாம் எதுவும் குறையில்லாமல் நீங்காமல் கொடுத்தவன் யார்? அல்லாஹ். இந்த குறைவை அதில் அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கினான். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாமை கொடுத்தவன் யார்? நீங்கள் பிறக்கும் போது முஸ்லிமாக பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டீர்களா? இல்லை. உங்களை தௌஹீதில் பிறக்க வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டீர்களா? இல்லை. இந்த குணத்தில் உங்களை அல்லாஹ் அனுப்ப வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டீர்களா? இல்லை. இந்த தாய்க்கு உங்களை பிறக்க வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டீர்களா? இல்லை. இவை எதையும் நீங்கள் கேட்கவில்லை. அல்லாஹ் அழகுற செம்மைப்படுத்தி உங்களுக்கு கொடுத்தானே. யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். அந்த கரீமாகிய ரப்பாகிய அந்த ரப்பை விட்டு உங்களை திருப்பக்கூடியது எது என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான். அல் கரீம் கேட்டதை அளவின்றி கொடுப்பான். வஆதாக்கும் மின் குல்லி மா சஅல்துமூஹு.